வெல்கம் பேக் டு த சேனல். வீக்கெண்டில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சரி வைப் பண்ணலான்னு என்ன பண்ணுறோம்னா கார் எடுத்துகிட்டு நேராக கல்லணை குளிக்க போயிட்டோம். போகிற வழியிலே ஆபாசமான வார்த்தையை பேசிக்கிட்டு வரான் லூசு பைய. ஆபாசமான வார்த்தையை பேசிக்கிட்டு மறைஞ்சிக்கிறான் நான் வரமாட்டேன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று போகிற வழியில் ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு லாரி பாவம் அன்லோடிங் பண்ணுறப்ப பாவம் வீலிங் ஆகிடுச்சு போல இருக்குது. பைக்கு ஸ்டண்ட்டு பண்ணி தான் பார்த்துருப்பீங்க, லாரி ஸ்டண்ட்டு பண்ணி பார்த்துருக்கீங்களா பாருங்கள். அப்படியே எங்கிட்ட திரும்புங்க பாருங்கண்ணே. பெரியம்மா போறாங்க. ஓட்டு 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 டிரைவர் வண்டியை ஓட்டு நல்லா ஓட்டுப்பா. போற இடம்லாம் கேட்ட போட்டு தடங்கல் பண்றாங்க. போற இவனுங்க ரெண்டு பேரும் கோவப்படுறதுக்கு என்ன ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு காரில் ஏறினதுக்கப்புறம் கல்லணை போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி அதிலே வெக்ஸானவனுங்க என்ன பண்ணுறான்னு சரி அங்கேயாவது வந்து குளிக்கலான்னு பார்த்தானுங்க. கடைசியில் இருக்கிற செல்லு ஃபோன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட விட்டுட்டு அவனுங்க கீழே போய் நின்றுட்டுருக்கானுங்க குளிக்கிறதுக்கு. இது வந்து சேஃப்னு சொல்ல முடியாது. இவ்வளோ அந்த டேம்லேருந்து வர தண்ணியில் போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் இவனுங்க சரி கொஞ்ச நேரம் தான் அந்த கும்பல் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கும்பல்லாம் போயிடும்னு பார்த்தா இருக்க இன்னும் கும்பல் அங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. கல்லணைக்குலாம் வந்து தண்ணி வந்தால் மட்டும்தான் வராங்க எம்போட்டு கும்பல். தண்ணிக்கு வராங்க, தண்ணியில் தான் நாய் கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் தண்ணிக்கு வராங்க, சில பேர் தண்ணி பொண்ணுக்காண்டி வராங்க. தண்ணி மூஞ்ச போடிக்கிட்டாங்க. கண்டி பெண்களுக்காண்டி வரா பையன். நீ வரலையாப்பா? நான் வந்து சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடுவோம். இங்கேலாம் சாமி இருக்கு. பெண்கள் எல்லாமே தக்லைஃப் தான் அதுங்களாம் உனக்கு சோறு தராங்க. வாங்க போகலாம், டீசெண்டாக போய் சாப்பிடுவோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கல்லணைக்கு போங்க, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் சில்ட்ரன்ஸை கூட்டி போனீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ட்ராகன் ஸ்லைடு இது மாதிரி நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. வாங்க வாங்க போண்டா சாப்பிட வாங்க, பசிக்குது வாங்க. சரி மீன்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். இவனுங்கள்லாம் விட்டுட்டு எங்கே மீன் சாப்பிட்றதுன்னு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். போடான்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டோம், ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் இறங்கிட்டு நாங்களும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கிட்டோம் உள்ளே. நாங்களும் ஃபோன்லாம் உள்ளே எடுத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், வீடியோ ஃபோட்டோ நின்றுட்டு இருக்கானுங்க போஸ்ட் கொடுத்துட்டு பைத்தியக்காரானுங்க. அது தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. இவனுங்களாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே போனால் கூட பரவாயில்லன்னு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய வேலையை பார்க்குறாங்க. இது பத்தாதுல மேலே இருந்துலாம் வேறு டைவ் போடுறேன்ட்டு போடுறானுங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்களும் குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கிட்டு தான் கரிகாலன் சோழனோட மணிமண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. சரி ஈரமாக இருக்கனால நம்ம அங்கிட்டு போகல. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே காரில் ஏறிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிறப்பயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வைப்பு தான், நம்மளுக்கு எப்போதுமே வைப்பு தான். ஏடா கிளம்பிட்டோன்னு மறுபடியும் நடந்து போகிறேன்னு நினைக்கிறேன். மீன் ஷாப்லேருந்து மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்காங்க லூசு பசங்க. சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.